மாதாவுக்கும் இயேசுக்கும் கோடான கோடி நன்றி. நான் வந்து கன்னியாகுமரி நாகர்கோவிலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து 10/10/2023 அன்று வந்து முதல்ல வந்து உடம்படி எடுத்தேன். எனக்கு பேர் வந்து வினோஜா, இது எனக்கு ஹஸ்பண்டு குமார், இது என் மகன் வந்து சஜு ஜெய்ஸு. அப்போ வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். 2வது உடம்படி வந்து புதுப்பித்தோம். அண்ணன் வந்து 3/12/2024 அன்று வந்து புதுப்பிச்சுட்டு போனோம். அன்னைக்கு நாங்கள் பஸ்ஸில் இங்கேருந்து நாகர்கோவில் போகிற பஸ் இறந்துறமே ஒரு ஃபோன் வந்து உனக்கு வந்து என் மகன் வெளிநாட்டு போகிறதுக்காக விண்ணப்பம் வச்சுருந்தேன். அது வந்து நடக்காமலே இருந்து நாங்கள் வச்சுட்டு நாங்கள் விண்ணப்பம் வச்சு புதுப்பிச்சுட்டு போன உடனே எங்களை பஸ்ஸில் வச்சு ஃபோன் வந்து நீ வெளிநாட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து இவனுக்கு வந்து உடனே நீ என்னைக்கு போகிறாத சொல்லு, நாங்கள் டிக்கெட்டு போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்துருந்து. அப்போ உடனே 21ஆந்தேதி போனோம். திரும்ப இங்கே கூட வரைக்கும் எங்களுக்கு வாரது கூட நேரம் இல்லை. வேணா இவன் வந்து ஒரு ஆஸ்பத்திரி வழியாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அங்கே சொல்லி வச்சுருந்து விவசாயிக்கு நிறைய இடத்துல கேட்டு வச்சுருந்து அந்த ஆஸ்பத்திரி வழியாகவே ரெடி ஆச்சு. அதனால் இவனுக்கு வந்து மெடிக்கலில் லீவ், அந்த ஆஸ்பத்திரிலேருந்து லீவு கொடுக்காதனால தான் இங்கே வரக்கூட முடியாமல் உடனே போக வேண்டிய நிலைமையில் வருது. அதுபோல் 3 மாதம்தான் இவன் மெடிக்கலில் பரீட்சை எழுதி பாஸ் ஆகினா தான் மெடிக்கலில் நின்று மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுக்க முடியும். இல்லாமல் இருந்தால் குடோனில் தான் வேலை பார்க்கணும். ஆனால் இவனுக்கு வந்து 3 தடவை பரீட்சை எழுதினான். ஒவ்வொன்றிலையும் தோற்று போயிட்டே இருந்து. அடுத்த வந்து ஒவ்வொரு தடவையும் காசு இருப்போம், உப்பு எல்லாம் கொண்டு தான் போவான். நான் சொன்னேன், மகனே அவனை நல்லா ஜெபம் பண்ணுவான், நீ வந்து உப்பு கொண்டு நீ பரீட்சை எழுத அந்த டெஸ்ட்டில் வச்சுட்டு எழுது, ஜெபம் பண்ண நல்லா ஜெபம் பண்ண, நானும் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணேன்னு சொல்லி வீட்டில் இருந்து முழுத்திரியெல்லாம் தடவி அந்த கிருபாசன மாதா வாங்கி நான் வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணுவேன். இங்கேருந்து முழுத்திரியெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அந்த இடத்துல வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அவன் பரீட்சை எழுதியிருந்தான். அடுத்தது ரிப்போர்ட் அந்த ரிசல்ட் வர 1 வாரம் போல் ஆச்சு. அப்போ ஒவ்வொரு தடையும் வரந்திரமோ நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். இவன் அங்கே ரிப்போர்ட்டு பார்க்க போகிற என்கிட்ட சொல்லிட்டு போவான், நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அதேபோல் லாஸ்ட்டு போகிற ஏன்னா இவனை வந்து இந்த 3 தடவை எழுதி எடுக்கையில் 3 மாதத்துல நீ சொன்னால் 2 வருஷம் கழித்து தான் எடுக்கணும். அப்போ வந்து மெடிக்கலில் மருந்து கொடுக்க முடியாமல் குடோனில் தான் நிற்கணும். அந்த இதை வச்சு நான் நல்லா மாதாயிட்ட அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். இவன் வந்து அங்கே டெஸ்ட் எழுதுனதுக்கு வந்து பார்க்க போகிறான், ரிப்போர்ட்டு பார்க்க போகிறான். அந்த நேரத்தில் நான் நல்லா அழுதுட்டு எனக்கு எப்படியாவது அம்மா இதில் பாஸ் ஆகிருக்கணும், அவன் குடோனில் நிற்கப்படாது, எனக்கு அவன் வந்து பரீட்சை எழுதி மெடிக்கலில் தான் மாத்திரை எடுத்து கொடுக்கணும் பையன் அப்படின்னு சொல்லி அழுது மாதாயிட்ட கிருபாசன மாதாயிட்ட இந்த காசிரமம் வச்சு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதே போல் அவன் லாஸ்ட்டு உடனே அதே இடத்துல வச்சு கேட்டு பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி சொன்னான், அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். 72 மார்க், 60க்கு 72 மார்க் எடுத்து பாஸ் ஆகிருந்தேன். எனக்கு 100க்கு 72 மார்க்கு, 60 எடுத்தாலே பாஸு தான். ஆனால் இவன் 72 மார்க் எடுத்து பாஸ் ஆகி இப்போவும் மெடிக்கல் விழுந்துன்னு மாத்திரை கொடுத்துட்ருக்கான். இப்போ 13 நாள் தான் லீவ் கொடுத்துருக்கு. அம்மிட்ட வந்து நாங்கள் சாட்சி சொல்லணும்னு வந்தேன். அது எனக்கு முதல் சாட்சி இவன் வெளிநாட்டுக்கு போனது, 2வது சாட்சி வந்து இவன் பரீட்சையில் பாஸ் ஆகினது, 3வது வந்து எனக்கு கணவருக்கு வந்து அங்கே வருஷக்கணக்காக சவதியில் தான் நிற்காவ. அந்த அரபிக்கு வந்து ஏதோ பிரச்சனைனால அக்கம் அடித்து இவளுக்கு கொடுக்க முடியலை. அந்த கொடுக்க முடியாத பிரச்சனைனால நாங்கள் வந்து காசு வச்சு நானும் நல்லா ஜெபம் பண்ணேன். அவியலும் அங்கே கோயிலுக்கு போவேன், அங்கே வச்சு அவியலும் ஜெபம் பண்ணியிருந்தாவ. ஆனால் அது வந்து அடித்து கிடச்சி வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தவிய வந்து இப்போ வீட்டுக்கு வந்தது. அது 1000 கோடி நன்றி மாதாக்கும் இயேசுக்கும் நான் சொன்னேன். அடுத்தது வந்து நான் 4வது சாட்சி வீட்டில் வந்து பயங்கர கடன், வீட்டு லோன் கூட எடுத்துருந்தோம், கட்ட முடியாமல் அப்பப்போ எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து வீட்டை வந்து லோனு இந்த சீல் தாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடையும் அழுது கொண்டு ரூபா கட்டிகிட்டே இருந்தேன். அடுத்து காசு ரூபா வச்சு மாதாயிட்ட நான் அழுது ஜெபம் பண்ணேன். எனக்கு இந்த கடத்தில் இருந்து நான் அது உடம்படியில் வச்சுருந்தேன். எனக்கு எனக்கு விடுதலை வேணும், எங்கள் கடன் பிரச்சனை தீரணும், வட்டி கடன் நிறைய வட்டி கடத்தில் இருந்தோம், எல்லாத்துலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேட்டிருந்தேன். அதே போல் மாதா எனக்கு தீர்த்து தந்து இப்போ பெரிய ஒரு சீட்டில் தான் சீட்டு கடமாக தான் இருக்கமேந்து வட்டி கடன் வேறு கடன்னு பெரிய அளவில் இல்லாத அளவுக்கு மனசில் ஒரு நிம்மதி எனக்கு மாதா தந்த மாதாக்கும் இயேசுக்கும் 1000 கோடி நன்றி. அடுத்தது நிறைய ஏழைகளுக்கு வந்து ரூபாய் கொடுக்குறது, சாப்பாடு கட்டி கொடுக்குறது எல்லாம் கொடுப்பேன். அடுத்து இந்த உடம்படி பத்திரம் கொண்டு கொடுக்க போகிறது, அதில் எல்லாம் கிருபாசன பத்திரம் கொண்டு கொடுக்க போகிறதுக்கு வருவேன், கொடுப்பேன். ஆஸ்பத்திரி விளையாட்டம் நோய் பிடிச்சி கிடக்க வீட்டு உள்ள பையன் பார்த்து அவையிட்ட கொடுத்து விசுவாச பிரபலம் சொல்லி கொடுத்து ஜெபம் பண்ண சொல்லுவேன். அதுலேயும் நிறைய மக்கள் வந்து விடுதலை பெற்றிருக்கு. எனக்கு ஒரு மாமிக்க மகன் தான் சுகம் இல்லாமல் கிட்னி பிரச்சனையில் இருந்து அவனுக்காக நான் அங்கே ஜெபம் பண்ணேன்.
அவனுக்கு இப்போ வந்து கிட்னி பிரச்சனையிலேருந்து விடுதலை வந்து ஒரு குழந்தையும் இருக்குது, நல்லா இருக்கான். அக்காளுக மகனுக்கு கல்யாணம் நடக்காமல் இருந்து எனக்கு அக்காளுக மகனுக்கு அடுத்தது அம்மா மாதாவுக்கு இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. லாஸ்ட்டு 3வது ஒரு உடம்படி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்போ உடம்படி எடுத்தாக்கில் 3 பை நிறைய பத்திரம் கிடைக்கும் நமக்கு. அப்போ அந்த பத்திரத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி நானும் வீட்டுக்காரையும் கிளம்புறோம். வீட்டுக்காரி 3 பை பத்திரத்தையும் எடுத்தா. பேப்பரையும் எடுத்த உடனே நான் சொல்ல, நீ 3 பையும் எடுக்காண்டா, நீ 3 பேக்கும் எடுக்காண்டா, நம்மளால் ஒரு பை கூட இன்றைக்கி கொடுத்து முடிக்க முடியாது, நீ 3 பை எதுக்கு எடுக்க அப்படின்னு சொன்னேன். அப்போ இல்லை அவள் கேட்கல, 3 பையும் எடுத்தா. 3 பை பத்திரத்தையும் எடுத்துகிட்டு போனோம். போனாக்கில் ஒரு அரை மணிக்கூருக்குள்ளால் அந்த 3 பை பத்திரத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டோம். நிறைய பாவப்பட்ட மக்களுக்கு, நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு எல்லார்ட்டையும் சொல்லி விசுவாச பிரமாணம் சொல்லி கரெக்டாக ஒரு அரை மணிக்கூர் 25 நிமிஷம் ஒரு அரை மணிக்கூருக்குள்ளால் அந்த 3 பை பத்திரத்தையும் கொடுத்து முடிச்சிட்டோம். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயம் போல், மாதா செய்த ஒரு பெரிய அதிசயம் அப்படி இருந்தது. அதுக்கு மாதாவுக்கும் இயேசுவுக்கும் മാതാവുക്കും കോടാന കോടി നന്ദി. യെശയ്യാ 66:18 ഞാൻ അവരുടെ ചെയ്തികളും ചിന്തകളും അറിയുന്നു. ഞാൻ എല്ലാ ജനതകളെയും സകല ഭാഷകളും സംസാരിക്കുന്നവരെയും ഒരുമിച്ച് കൂട്ടുവാൻ വരുന്നു. അവർ വന്ന് എൻ്റെ മഹത്വം ദർശിക്കും. വിനോജ എന്ന ഈ സഹോദരി ജീവിത പങ്കാളിയോടും മകനോടുമൊപ്പം ചേർന്ന് ഉടമ്പടി ജീവിതത്തിൽ ലഭിച്ച വലിയ ദൈവാനുഭവങ്ങളെ സന്തോഷത്തോടെ സാക്ഷ്യപ്പെടുത്തുന്നു. മകന് വിദേശത്ത് പോകുവാൻ വേണ്ടിയുള്ള പരിശ്രമങ്ങളിലായിരുന്നു. അതിൻ്റെ മെഡിക്കൽ വളരെ ക്ലേശകരമായിരുന്നു. ആ നാളുകളിലാണ് അമ്മയുടെ ഉടമ്പടി എടുത്ത് പ്രാർത്ഥിക്കുകയും ഉടമ്പടി ഉപ്പ് ഉള്ളിൽ സേവിക്കുകയും കാശുരൂപം കയ്യിൽ പിടിച്ചുകൊണ്ട് മെഡിക്കൽ പാസ്സാകുന്നതിന് വേണ്ടി മകൻ പോവുകയും ചെയ്തത്. ഏറെ ക്ലേശകരമായിരുന്ന ആ ഒരു പ്രോസസ്സ് വളരെ സന്തോഷകരമായി പൂർത്തീകരിക്കുവാനും അത് സർട്ടിഫിക്കറ്റ് നേടുവാനും മകന് സാധിച്ചു. അടുത്ത നാളുകളിൽ വിദേശത്ത് പോകുവാൻ അമ്മ മാതാവ് എല്ലാ തടസ്സങ്ങളും മാറ്റി മകനെ അനുഗ്രഹിച്ചതിനെയാണ് ഈ അമ്മ ആദ്യം സാക്ഷ്യപ്പെടുത്തിയത്. രണ്ടാമത്തത്, സഹോദരൻ വിദേശത്തെ ജോലിയിലായിരുന്നു. അവിടെ ജോലി ചെയ്യുന്നതിനുള്ള ആ ഒരു ലൈസൻസ് കാലാവധി കഴിഞ്ഞു. അവിടെ തുടർന്ന് ജോലി ചെയ്യുവാനോ നാട്ടിലേക്ക് പോരുവാനോ പറ്റാത്ത രീതിയിൽ ഏറെ ജീവിതം ക്ലേശകരമായി തീർന്നു. അത് ഒരു ക്രൈം എന്ന രീതിയിൽ മാറുവാനും ഒരുപക്ഷെ ജയിലിൽ അടയ്ക്കപ്പെടുവാനും പറ്റുന്ന വിധത്തിൽ ആ വിഷയം ഏറെ ഗുരുതരമായ വിഷയവുമായിരുന്നു. അപ്പോഴാണ് രണ്ടാമത് ഈ അമ്മ ഈ ജീവിത പങ്കാളി നാട്ടിൽ തിരികെ എത്തുവാൻ വേണ്ടിയുള്ള നിയോഗം സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നത്. യാതൊരു അപകടവുമില്ലാതെ അവിടെ ഉണ്ടായിരുന്ന പ്രയാസങ്ങളൊക്കെ വേഗത്തിലും നീങ്ങി സുരക്ഷിതമായി നാട്ടിലെത്തിച്ചേരുവാൻ അമ്മ മാതാവ് സഹായിച്ചതിനെയാണ് പിന്നീട് സഹോദരി സാക്ഷ്യപ്പെടുത്തിയത്. സഹോദരൻ അവസാനം സൂചിപ്പിച്ചത് അത് ഇക്കഴിഞ്ഞ തവണ ഉടമ്പടി പുതുക്കിപ്പോകുമ്പോൾ 3 കെട്ട് കൃപാസനം പത്രമാണ് കയ്യിൽ ഏൽപ്പിച്ചു കൊടുത്തത്. ഇത് എത്ര സമയം എടുക്കും ഇത് കൊടുക്കുവാനെന്ന് മനസ്സിൽ ആശങ്കയുണ്ടായിരുന്നു. എന്നാൽ നാട്ടിൽ ചെന്ന് ഏറ്റവും ക്ലേശമനുഭവിക്കുന്ന വ്യക്തികളെ കണ്ട് ഓരോ പത്രവും കൊടുക്കുമ്പോൾ വിശ്വാസ പ്രമാണം ചൊല്ലി കൈമാറിക്കൊണ്ടിരുന്നു. ഏതാണ്ട് അരമണിക്കൂറിനുള്ളിൽ ഈ 3 കെട്ട് പത്രവും ഏറ്റവും അർഹതപ്പെട്ട ദൈവത്തെ വിളിക്കുന്ന, ദൈവത്തിൻ്റെ സഹായം ആവശ്യമുള്ള മക്കൾക്ക് കൊടുത്തു തീർക്കുവാൻ അത്ഭുതകരമായി സഹോദരനെയും കുടുംബത്തെയും സഹായിച്ച മാതാവിന് നന്ദി പറയുകയാണ് ചെയ്തത്. പ്രിയമുള്ളവരെ, ഉടമ്പടി ജീവിതത്തിൻ്റെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട മേഖലയാണ് അതിൻ്റെ പ്രേക്ഷിത പ്രവർത്തനം. അത് നമ്മുടെ സ്റ്റാറ്റസ് അല്പം ചെറുതാക്കുന്ന ഒരു മേഖല കൂടെയാണ്. കാരണം നമ്മൾ ചെയ്യുന്നത് ഏറ്റവും വലിയൊരു പ്രവൃത്തിയാണ്. ദൈവനാമത്തെ മഹത്വപ്പെടുത്തിക്കൊണ്ട് ദൈവവിശ്വാസത്തെ പങ്കുവെക്കുന്ന ശുശ്രൂഷയിൽ നമ്മൾ ഓരോരുത്തരും പങ്കുചേരുകയാണ്. നമ്മുടെ വിശ്വാസം ആഴപ്പെടുത്തിക്കൊണ്ട് ഈ വിശ്വാസം കൈമാറുന്ന പ്രക്രിയയിലാണ് കൃപാസനം പത്രം കൊടുക്കുന്നതിലൂടെ നമ്മൾ ഓരോരുത്തരും നിർവഹിക്കുന്ന ദൗത്യമെന്ന് പറയുന്നത്. നമുക്കറിയാം, അത് ഉടമ്പടി ധ്യാനത്തിൽ ജോസഫ് അച്ഛന് ലഭിക്കുന്ന ദൈവികമായ സന്ദേശങ്ങളാണ് അതിലേറ്റവും പ്രധാനപ്പെട്ട ലേഖനമായി എഡിറ്റോറിയലായി നമുക്കുള്ളത്. അത് ഓരോ മാസവും നമ്മൾ വായിക്കുമ്പോൾ നാം കേട്ട ധ്യാനത്തെ തന്നെ ഒരിക്കൽ കൂടി നമ്മുടെ മനസ്സിലേക്ക് നമ്മൾ കൊണ്ടുവരികയാണ്. നമ്മുടെ ജീവിത വിഷയ മേഖലകളെ മുഴുവനും അമ്മ മാതാവിൻ്റെ സംരക്ഷണയിൽ ഈശോയ്ക്ക് കൊടുത്ത് പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു പ്രക്രിയയിലേക്ക് നമ്മൾ പങ്കുചേരുകയാണ്. ദൈവികമായ വെളിപാടുകൾ നമ്മുടെ വ്യക്തി ജീവിതത്തിലേക്ക് ലഭിക്കുന്ന ഇടമാണ് ആ എഡിറ്റോറിയൽ എന്ന് നമുക്ക് നന്നായിട്ടറിയാം.
അതിൻ്റെ രണ്ടാമത്തെ തലമാണ് ഉടമ്പടി ജീവിതത്തിൽ ലഭിക്കുന്ന ദൈവാനുഭവങ്ങൾ. ലോകത്തിൻ്റെ എല്ലാ പരിശ്രമങ്ങളും നടത്തി പരാജയപ്പെട്ടത് ദൈവം അമ്മ മാതാവിൻ്റെ പ്രത്യക്ഷീകരണത്തിൻ്റെ കൃപയാൽ ഇവിടെ ഉടമ്പടിയെടുത്ത മക്കൾക്ക് നൽകുന്ന അത്ഭുതകരമായ രോഗസൗഖ്യങ്ങൾ, അത്ഭുതകരമായ ജീവിത വിഷയങ്ങൾക്കുള്ള ഇടപെടലുകൾ, ഏറെ വർഷങ്ങളായും ഏറെ ദുരിതപൂർണമായും പോയിരുന്ന ജീവിതങ്ങൾക്ക് ലഭിക്കുന്ന മെച്ചപ്പെട്ട ജീവിതത്തിൻ്റെ സാഹചര്യങ്ങളെയും മുന്നോട്ട് ജീവിക്കുവാനുള്ള പ്രത്യാശ തരുന്ന അവസ്ഥകളും എങ്ങനെ സംജാതമായെന്ന് ഓരോരുത്തരും പങ്കുവയ്ക്കുന്നതാണ് ഉടമ്പടി ദൈവാനുഭവ സാക്ഷ്യങ്ങൾ. ഈ അൾത്താരയിൽ പങ്കുവയ്ക്കുന്ന ഏറ്റവും മികച്ച സാക്ഷ്യങ്ങളാണ് നമുക്ക് ആ ഗണത്തിൽ നമുക്ക് ആ ഉടമ്പടി കൃപാസനം പത്രത്തിൽ കാണുവാനാവുക. ഇതാണ് നമ്മൾ കൈമാറുന്നത്. കേവലം ഒരു കൃപാസനം പത്രം കൈമാറുകയല്ല, മറിച്ച് ജീവിക്കുന്ന ദൈവത്തിൻ്റെ സാന്നിധ്യത്തെ ഇന്നും നമുക്കിടയിൽ സാന്നിധ്യം കൊണ്ട് നമ്മളെ സഹായിക്കുന്ന അമ്മ മാതാവിൻ്റെ സന്ദേശത്തെ നമ്മൾ കൈമാറുകയാണ് ഒരു കൃപാസനം പത്രം മറ്റൊരാൾക്ക് കൈമാറുന്നതിലൂടെ. അധരത്തിലൂടെ നമുക്കൊരു പക്ഷേ സുവിശേഷം പ്രസംഗിക്കുവാനുള്ള പ്രാപ്തി ഇല്ലായിരിക്കാം, നമുക്ക് അത്ര കണ്ട് പ്രാവീണ്യം വചനപുസ്തകത്തിൽ ഇല്ലായിരിക്കാം. പക്ഷെ നമ്മൾ കൈമാറുന്ന കൃപാസനം പത്രത്തിൽ അത് വചനത്തിൻ്റെ നിറവുള്ളതാണ്, ദൈവാനുഭവത്തിൻ്റെ അടയാളങ്ങളുള്ളതാണ്, ദൈവസ്നേഹത്താൽ ചെയ്യുന്ന പ്രവൃത്തികൾ എന്തെന്ന് നമ്മളെ ഓർമ്മിപ്പിക്കുന്നതാണ്. അതുകൊണ്ടാണ് കൃപാസനം പത്രം കൈമാറുക എന്നത് ഏറ്റവും ശ്രേഷ്ഠമായ സുവിശേഷ പ്രവൃത്തിയാണെന്ന് നാം പറയുന്നത്. പ്രിയമുള്ളവരെ, ഈ പ്രേക്ഷിത പ്രവർത്തനത്തിൽ ആരൊക്കെയാണോ ഹൃദയം അറിഞ്ഞുകൊണ്ട് ദൈവസ്നേഹത്തോടുകൂടി വ്യാപരിക്കുക, അത് നല്ല പ്രേക്ഷിതരെ പോലെ മിഷണറി സ്നേഹത്തോടുകൂടി അത് കൈമാറുവാൻ തയ്യാറാവുക, ആ ഉടമ്പടികളൊക്കെയും പെട്ടെന്ന് ജീവിത നിയോഗങ്ങൾ അനുഗ്രഹിക്കപ്പെടുന്നത് നമുക്ക് കാണുവാനാവും. നമ്മൾ ദൈവത്തിന് കൊടുക്കേണ്ടത് കൊടുക്കാതെ നമ്മളിലേക്ക് പിടിച്ചു വെച്ച് പിന്നെയാവട്ടെ എന്ന് കരുതും തോറും നിയോഗങ്ങൾ അനുഗ്രഹമാകുവാൻ കാലതാമസമെടുക്കും. നമ്മൾ കാരുണ്യ പ്രവൃത്തികൾ ചെയ്യുവാൻ പിന്നെയാകട്ടെ എന്ന് കരുതും തോറും അല്പം മാത്രം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ അല്പം മാത്രം അനുഗ്രഹവും പിന്നെയാകട്ടെ എന്ന് കരുതുന്നതിന് വീണ്ടും നിയോഗങ്ങൾ നമുക്ക് അനുഗ്രഹമാകുന്നതിന് താമസവും ഉണ്ടാവും. അതുകൊണ്ട് ഓർക്കണമേ, പ്രേക്ഷിത പ്രവൃത്തിയിലും കാരുണ്യ പ്രവൃത്തിയിലും കോംപ്രമൈസ് ചെയ്യരുത്. ഉടമ്പടി പ്രകാരം നിങ്ങൾ ദൈവാനുഗ്രഹം ആഗ്രഹിക്കുന്നുവെങ്കിൽ ഈ രണ്ട് മേഖലകളെയും പൂർണ്ണമായും ഹൃദയപൂർവ്വം ഉൾക്കൊണ്ടുകൊണ്ട് ദൈവനാമത്തെ മഹത്വപ്പെടുത്തുവാൻ, ദൈവത്തിൻ്റെ ദരിദ്രർക്ക് വേണ്ടി ദൈവാനുഭവത്തോടു കൂടി ഉള്ളത് പങ്കുവയ്ക്കുവാൻ തയ്യാറാകുമ്പോൾ നമ്മുടെ ഉടമ്പടി ജീവിതം കൂടുതൽ ബലവത്താവും. നമ്മുടെ നിയോഗങ്ങൾ വേഗത്തിൽ അനുഗ്രഹമാകുന്നത് അമ്മ മാതാവിലൂടെ നമുക്ക് ദർശിക്കാനാവും. അതിന് നമ്മളെ അമ്മ മാതാവും തിരുക്കുമാരനും സഹായിക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് ഈ കുടുംബത്തിൽ ലഭിച്ച എല്ലാ ദൈവാനുഭവങ്ങൾക്കും അനുഗ്രഹങ്ങൾക്കും അമ്മ മാതാവിനും തിരുക്കുമാരനും നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് കരങ്ങളടിച്ച് ഈ സാക്ഷ്യം സമർപ്പിക്കാം. അത്യപൂർവ ദൈവാനുഭവങ്ങൾ ഇനി നിങ്ങൾക്കും സ്വന്തം. ഈ യൂട്യൂബ് ചാനൽ ഇതുവരെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ ഇപ്പോൾ തന്നെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ഈ വീഡിയോ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ സുഹൃത്തുക്കൾക്ക് ഷെയർ ചെയ്തുകൊണ്ട് കർത്താവിൻ്റെ പ്രേക്ഷിതരാകുക.